ஹொசூர் ரயில்வே சுரங்கப்பாதைக்குள் பழுதாகி நின்ற சரக்கு லாரியால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. அதாவது ஒசூர் ரயில்வே நிலையம் அருகே ரயில்வே சுரங்க பாதை உள்ளது. இந்த பாதை வழியாக ஓசூர், மத்திகிரி, கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை இந்த பாதைக்கு இந்த ஊர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு சாலையாக உள்ளது. அதே போல பக்கத்துல மெயின் சாலையும் உள்ளது. அதே நேரத்தில் இந்த சாலையும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த சாலையில கனரக வாகனங்கள் பெரும்பாலும் செல்லாது. ஆனா அதே நேரத்துல கனரக வாகனம் ஒன்று சரக்கு ஏற்றி சென்ற ஒரு வாகனம் உள்ளே சென்ற போது பழுதாகியது. இதனால அந்த பகுதி வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அங்கு ஒரு போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதனால வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒரு வழியாக சென்றாலும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் திரும்பி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால இது குறித்து அந்த தகவல் அறிந்து சென்ற ஓசூர் நகர போலீசார் அந்த பழுதாகி நின்ற சரக்கு லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனால பகுதியில் நீண்ட போக்குவரத்து தடை ஏற்பட்டது.